லாட்டரி தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டினின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்ப்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் புதுச்சேரியில் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுகிறது. இதனிடையே புதுச்சேரி அரசியலில் இறங்கி இருக்கும் லாட்டரி தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் தனது மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினர் ஆனால் இலவசமாக கூலி டிக்கெட் வழங்கப்படும் என மொபைல் செயலி மூலம் விளம்பரம் செய்து வருகின்றார். ரஜினி படத்திற்கு டிக்கெட் பெறுவதற்காக பலரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து கூலி படத்தின் டிக்கெட்டை பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு திரையரங்கிலும் சுமார் 2000 டிக்கெட் ஜோ சார்லஸ் மார்டின் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏ சம்பத் ஒவ்வொரு திரையரங்கிற்கும் சென்று உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்காளர் அடையாள அட்டையை திரைப்பட டிக்கெட்டுக்காக பயன்படுத்துவது சட்ட விரோதம் என்றும் ஜோ சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் மூலம் டிக்கெட் பெற்றவர்களை உள்ளே அனுமதித்தால் தியேட்டரை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பத் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் திமுகவினர் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து புகார் அளித்தனர். புதுச்சேரி தியேட்டர் உரிமையாளர்களுடன் திமுக எம்எல்ஏ கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.